வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா பேங்க் எக்ஸாமில் பிஓ அந்த போஸ்டிங் அதற்கான எக்ஸாமில் கேட்ட ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, 40% ஆஃப் 265 ப்ளஸ் 35% ஆஃப் 180 இஸ் ஈக்குவல் டு 50% ஆஃப் வாட் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, முதல்ல அதை நம்ம எழுதிக்கிடலாம். இப்போ ஆஃப்னா வேறு ஒன்றுமே இல்லை, இன்ட்டு அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரியா? இதை இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறத நான் எக்ஸுன்னு வச்சுக்கிறேன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 265ஓட 40%ஐயும் 180னுடைய 35%ஐயும் கூட்டிட்டா எக்ஸினுடைய 50% கிடச்சிரும் அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ கண்டுபிடிக்கலாமா? 40% நம்ம எப்படி எழுதலாம், 40/100. ஆஃப்னா என்ன சொல்லியிருக்கேன், இன்ட்டு 265 ப்ளஸ் அதே மாதிரி தான் 35% நம்ம எப்படி எழுதலாம், 35/100 ஆஃப் இன்ட்டு 180 இஸ் ஈக்குவல் டு 50/100 இன்ட்டு எக்ஸு. இப்போ நம்ம எக்ஸினுடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதை நம்ம அடிக்கலாமா? அதே மாதிரி இங்கே நம்ம அடிக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 6 2 10 ப்ளஸ் 9 63 இஸ் ஈக்குவல் டு x/2ன்னு கிடச்சிருக்கா. இப்போ இந்த ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் 169 இஸ் ஈக்குவல் டு x/2. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன, இங்கே டிவிஷனில் இருக்கக்கூடிய 2 அங்கே போனால் மல்டிப்ளை ஆயிரும். அப்போ ஆன்சர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 18 6 12 338. இதுதான் அந்த வேல்யூ. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 338. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.